இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். சாயப்பா உங்களுடைய துன்பத்தை இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக கொடுப்பாரா, இல்லை சனி பெயர்ச்சி தன்னுடைய வேலைகளை செய்யுமா அப்படின்ற பெரிய கேள்விக்கு ஒரு உண்மையான பதிலும் இதில் அடங்கியிருக்குது. எத்தனையோ பேருடைய மனசில் இருக்கக்கூடிய குமரல்கள் இதயத்தில் இரத்தமாக வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்மளை ஒரு மனுஷனாக கூட மதிக்காம ஒரு மாடு போல அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு எத்தனை நாள் உங்களுடைய கதறல். அந்த கதறலுக்கு உரிய பதிலடியை இந்த பதிவின் மூலமாக சாயப்பா கொடுத்துருக்காருன்றத இதை கேட்டு இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் பாருங்க. அந்த மாற்றத்துடைய வெளிப்பாடு உங்களுக்கே நம்ப முடியாது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஏற்கனவே உங்கள் சனி பெயர்ச்சியினால் இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுதுன்னு உங்களை சொல்லி பலர் உங்களை பயப்படுத்தியிருப்பாங்க. நம்பிக்கையோட இந்த பதிவை கேட்பவர் அத்தனை பேருக்கும் சாயப்பா மிகப்பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை நடத்தி அந்த பயிற்சியின் மூலமாக உனக்கு இனி துன்பம் அப்படின்றது இல்லை, அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பலமான விஷயத்தை இந்த பதிவில் சொல்லியிருக்காரு. உங்கள் ராசியும் உங்கள் நட்சத்திரமும் இன்று முதல் மாற்றப்பட்டு உள்ளது. உங்கள் தலையெழுத்து அதன்படி எழுதப்பட்டு உள்ளது. கவனத்தோட நம்பிக்கையோட கேட்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரம். இந்த பதிவு ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கிரகத்தின்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு, அதன் மூலமாக பயத்தோட வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசித்து செயல்படும் போது இந்த சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகுது, இதனுடைய தாக்கம் என்ன, இதனுடைய வேகம் என்ன, சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் பலருக்கும் எனக்கும் நடந்திருக்கு. இதனால் நான் பெரிய அளவில் மன ரீதியாக
பாதிக்கப்பட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி பலர் அன்பே சாயில வாட்ஸ்அப்பில் திருப்பி இதை கேட்டாங்க. இதற்கு ஒரு பதில் அன்பே சாயில கிடைக்கணும், அப்போதான் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அன்பே சாயில பல விஷயங்கள் சாயப்பா மூலமாக இங்கே நடக்கிறதால தான் இந்த மாதிரியான கேள்விகளும் இங்கே இருக்குது. நான் சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளும் எனக்கு சொந்தம் இல்லை, 100% எனக்கு சொந்தம் இல்லை. இது சாயப்பாவால் உருவாக்கப்பட்டது. நாம் ஒரு விஷயத்தை பேச வந்தால் அது ஒரு வேறு விஷயத்தை பேசுன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இப்போ என் உயிரின் உயிரானவர்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் பேசக்கூடிய விஷயம் வேறு, ஆனால் இப்போது பேசக்கூடிய விஷயம் வேறு. எப்படிலாம் அவர் மைண்டை டைவர்ட் பண்ணுறாரு பாருங்கள். இது சத்தியமான உண்மை. நாம் இதை பற்றிலாம் எனக்கு அதை பேசியிருக்கோம், பேச மாட்டோம், பேசினாலும் வேறு மாதிரி பேசுவோம். அப்போது இன்றைக்கி இல்லை இதை பற்றி பேசு, இதுதான் முக்கியம், அதை நீ எப்பயாவது பேசிக்கோ அப்படின்னு. ஏன்னா பலர் இன்றைக்கி கோயிலாக படை எடுக்கிறாங்க. சில பேர் இன்றைக்கி சனி பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் இல்லைன்னு சொன்னாலும் இருக்குதுன்னு சொன்னாலும் இன்றைக்கி தான்ப்பா சனி பயிற்சி அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சனி பயிற்சியினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? ஆக்சுவலாக ஒரு 4 ராசிக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது, மீதி இருக்கிற ராசிக்கு சிறிய அளவில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு தான் நாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரே விஷயந்தான். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். இது அழகான வார்த்தை. இதை சொன்னது யார் தெரியுமா? யார்? விவேகானந்தர். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்க. எவ்வளோ ஒரு உயர்ந்த தத்துவம் தெரியுமா? இந்த ஒரே ஒரு வரி, வார்த்தை, லைன், இது போதும் ஒட்டுமொத்த மனுஷனுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு. இது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் டெய்லி ஷீட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அன்பே சாயோட கேலண்டரை போட்டு நம்ம ஜெயவாணி அம்மா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவோ ஒரு உற்சாகம். அடுத்த வருஷம் நாம் அதே மாதிரி கேலண்டர் போடுவோம். ஏன் அந்த டெய்லி ஷீட் நான் ஒதுக்கினேன் அப்படின்னா, சாயப்பாலாம் வர்றதுக்கு முன்னாடி அதில் நம்ம ராசிக்கு என்ன போட்டுருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கு தான் டெய்லி ஷீட் யூஸ் பண்ணுறோம். இந்த ராசிக்கு இன்னைக்கு தோல்வி அப்படின்னா நான் தோத்துட்டேன். இன்னைக்கு இந்த ராசிக்கு வெற்றி அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு இந்த ராசிக்கு அலைச்சல் அப்படின்னா அலைஞ்சிட்டேன். இன்னைக்கு இந்த ராசிக்கு விரக்தி அப்படின்னா விரக்தி ஆயிட்டேன். இப்போ என்ன ஆச்சு, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஏன்னா கடவுளை தாண்டி எந்த மனுஷனும் எந்த கிரகமும் நம்மளை தீர்மானிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போல்லாம் இந்த வார்த்தைலாம் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுறோம், எதை நம்புகிறோமோ அது அப்படின்னா. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 5 நாளைக்கு நாம் கேலண்டர் பார்க்கக்கூடாது. அப்போது ஒரு நாளைக்கும் நம்ம எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம டைரியில் எழுதி அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கலாம். மார்க்குனா இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு லைனில் விரக்தி, கோவம்னு. அப்போது
காலையில் இருந்து அன்னைக்கு தூங்குற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து எழுதுவேன். எழுதி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த நாளைக்கு அலைச்சலாக இருக்குதா, இல்லை வெற்றியாக இருக்குதா, இல்லை துக்கமாக இருக்குதான்னு ஒரு கால்குலேஷன் நம்ம போடுவோம்ல. இன்றைக்கி எப்படிப்பா இருந்துச்சுன்னு நம்ம நைட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவோம், இன்றைக்கி நல்லா சூப்பர்ப்பா, ஹாப்பியாக இருந்தது. ஐயோ இன்றைக்கி ரொம்ப டென்ஷன்ப்பா, இல்லை இன்றைக்கி ரொம்ப அலைச்சல்ப்பா, இன்னைக்கு ஒரே எதிர்பார்ப்பா, அத்தனையுமே ஏமாற்றமாக போயிடுச்சுப்பான்னு நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம். அப்போது அன்னைக்கு நடந்த விஷயத்தை வச்சு ஃபைனலாக மறுபடியும் படித்து, ஓகே இன்றைக்கி எது அதிகமாக இருக்குது, வெற்றியா, ஓகே அந்த இடத்துல வெற்றின்னு போடு. 2வது நாள் அந்த இடத்துல ஏதோ அலைச்சலா, அப்போ அலைச்சல். ஏன்னா நம்ம தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குமே அந்த கேலண்டரில் அவங்க என்ன ஆங்கிளில் போடுறாங்கன்னு. மொத்தமாக ஒரு 10-12 ஆங்கிள் இருக்கும். இதை மாற்றி 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 இதான், ஏன்னா ஒட்டுமொத்தமாக எழுத முடியும். அதில் ஒரு சுருக்கம் ஒரே வார்த்தையில் அந்த ராசி அந்த நாளைக்கு எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆச்சு, அந்த 5 நாளைக்கு உண்டானதை நான் போட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, அவங்க என்ன சொன்னாங்களோ அது நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இது உண்மை கரெக்டு தான். ஆனால் கடவுளை தாண்டி வேறு எதுவுமே இல்லைன்னு மனசுக்குள்ளே அப்போ இருக்கிற கடவுள் எனக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சாயப்பணம் இல்லை. அப்போது எழுதும்போது அந்த 5 நாளைக்கு உண்டானதை நான் எழுதிட்டேன். நீங்களும் செய்யுங்க. கேலண்டர் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற தப்பு இல்லை. கடவுளை தான் சந்தேகப்படக்கூடாது, கடவுளோட வார்த்தைகளை தான் சந்தேகப்படக்கூடாது. ஆனால் மற்ற இடத்துல சந்தேகப்படுவது நல்லது. அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா தெளிவே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கை மோசமாக போயிடாது. அது பயத்திலே கொண்டு போயிடும், அலைச்சல்லே கொண்டு போயிடும். அப்போது எல்லாம் எழுதிட்டு மறுபடியும் அந்த 5 நாள் தேதியை கிழிக்கல. அப்போ நான் பார்க்குறேன், என்னுடைய கன்க்ளூஷனுக்கும் அந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய கன்க்ளூஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆப்போசிட். நான் வெற்றின்னு எழுதி வச்சிருக்கிற இடத்துல தோல்வின்னு வந்திருக்கு. நான் துன்பம்னு எழுதி வச்சிருக்க வேண்டிய இடத்துல மகிழ்ச்சி வந்திருக்கு. விரக்தின்ற இடத்துல கேலண்டரில் இருந்துச்சுன்னா அது நான் சந்தோஷமாக வந்திருக்கு. அந்த 5 நாளைக்கும் அந்த கேலண்டரில் பார்க்கும்போதும் நான் எழுதும்போதும் இருக்கக்கூடிய பதில்கள் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது இன்பம்னா துன்பம், வெற்றினா தோல்வி, அவமானம்னா வெகுமானம், அது மாதிரி. அன்னைக்கு நான் விட்டதை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல. ஏன்னா அது உண்மை இல்லை. உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஏன் நம்பி, நான் ஏன் முட்டாளாகி, நான் எதுக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் வீணாக்கணும்? கரெக்டா இல்லையா? உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கேள்விகளை எங்கெங்கேயோ கேட்டுருப்பீங்க. நம்ம 4 பேர் முன்னாடி கேட்க முடியாது. ஏன்னா 4 பேர் முன்னாடி கேட்டால் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நீ எல்லாம் வாழ்க்கையை பற்றிலாம் பேசுகிறியே, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. ஏன்னா தோத்தவன் இங்கே பேசக்கூடாது, கேட்க மாட்டாங்கன்னு மட்டும் இல்லை, அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் நீங்கள் தோத்துட்டே இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குரல் எங்கேயாவது ஒலிக்குதா? அப்படி ஒலிச்சுதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை கொண்டாட வேண்டிய உங்கள் குடும்பத்தை நான் கொண்டாடுவேன், உங்கள் குடும்பத்தை நான் கொண்டாடுவேன். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தாய்மார்கள் கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்களே இல்லாத அளவுக்கு இருக்காங்க. அவங்க ஒர்க்கிங் விமனாக கூட இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். கொண்டாடப்படவே மாட்டாங்க. மற்ற வீட்டில் ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கே நான் படிக்காமல் போயிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக மாறிடுவனோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. எங்கள் வீட்டில் எங்களுடைய அம்மா அப்படி தான் இருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக. ஆனால் எங்கள் ரிலேட்டிவோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, அவ்வளோ பெரிய பவர்.
எங்கள் அம்மா மாதிரி ஆயிடக்கூடாது, நான் வந்து எங்கள் ரிலேட்டிவில் இருக்கிற அந்த பெண் மாதிரி ஆகணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்காக நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமாக கேட்குறாங்க. பைத்தியக்காரத்தனம். இதெல்லாம் அம்மாவை வந்து மோசம் தள்ளிட்டு ஏதோ ஒரு ரிலேட்டிவை கொண்டாடக்கூடிய அளவில் அந்த பொண்ணோட மனசு இருக்குதுன்னா, அப்போ அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய பாசம், அப்போ அந்த அம்மா இந்த பொண்ணு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டால் அந்த அம்மாவோட இதயத்தில் ரத்தம் கசியுமா கசியாதா? இந்த மாதிரி பைத்தியங்களும் இருக்குதுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறேன், இந்த பைத்தியன்ற ஒரு வார்த்தை. ஏன்னா பெத்த அம்மாவை ஓரம் தள்ளி இன்னொருத்தவங்களை கொண்டாடக்கூடிய கேவலமான புத்தி இருக்கே, அது வாழ்க்கையில் என்றைக்குமே சரி சாபந்தான் இருக்கும். 7 ஜென்மத்துக்கும் அந்த சாபம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் இவங்க அந்த மாதிரி பெண்மணியாக பிறந்து பல பேருடைய திட்டுதலையும் பல பேருடைய சாபத்தையும் வாங்குற மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். யாரை நம்ம பகைக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் அடுத்த ஜென்மத்தில் நாம் பிறக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்னா நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா போன ஜென்மத்தில் நாம் இப்படி இருந்தோம், அதனால் இந்த ஜென்மத்தில் இந்த கஷ்டத்தை நாம் அனுபவிக்கிறோம். இது உண்மை. அப்போது என்ன சாய், நான் வந்து ஃபீல் பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னா, ஆமாம் தப்பு இல்லை. நான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன், எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த செயலின் விளைவாகத்தான் இங்கே இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். என்னோடய துன்பத்தை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நான் துன்பத்தை எப்படி அனுமதிச்சேன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நீ ஆடின, அதனால் ஆட்டத்தை குறைச்சிருக்காரு கடவுள். என்னோட தோல்விக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ஜென்மத்தில் நான் சுயநினைவோட தான் இருக்கேன். சுயநினைவு இல்லாமல் இருந்தேன்னா இந்நேரம் நான் வந்து எங்கேயோ போயிருப்பேன். சுய நினைவோடு தான் இருக்கேன். அப்போது எனக்கு பிறந்ததில் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, நாம் எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்தோம், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் சில விஷயத்தை சொல்லி மாற்றணும், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், எத்தனை பேர் மேலே பொறாமப்பட்டோம், இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்ன? எல்லா மனுஷனுக்கும் தெரியும், 100% தெரியும். அதாவது போன வருஷம் இந்த நேரம் என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது, ஆனால் போன வருஷம் நாம் என்னென்னலாம் நல்லது பண்ணோம், என்னென்னலாம் கெட்டது பண்ணோம். அப்போது நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடவுள் வச்சுருக்கக்கூடிய கணக்கை விட நாம் கணக்கு தெளிவாக வச்சுருப்போம். அப்போ இந்த ஜென்மத்தில் நான் பாவம் செய்யலை. அப்போ இந்த ஜென்மத்தினால பாவம் செய்யலைன்னா நம்ம மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் இந்த பாவமே செய்யலையே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ வலி அப்படின்னு நாம் நினச்சி அந்த வலியை நாம் எடுத்துக்கலை, அந்த வலியை நாம் அனுமதிக்கலை. அனுமதிக்காததன் பொருட்டு தான் நம்ம வாழ்க்கை மாறுது. நீங்கள் அனுமதிக்கவே இல்லைன்னும் போது அந்த துன்பத்திலேயே கடந்து கடைசி வரைக்கும் வாழ்க்கையை முடிக்கிறீங்க. ஆனால் எனக்கு வந்த துன்பம், என் லைஃப்பில் துன்பம் வந்திருக்கு, இங்கே நிறைய பேருக்கு தெரியும், நான் டீட்டெயிலாக பேச விரும்பலை. அப்போ என்னோட லைஃப்பில் வந்த துன்பம் கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னா, இந்த ஜென்மத்தில் நான் பாவம் பண்ணலை, அப்போ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தின் விளைவு இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிக்கிறேன். அப்போது இது சுகமான துன்பம்னு சொல்லுவாங்கள்ல, என்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு புரியுதோ அன்னைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்து கூட நமக்கு நண்பனாக மாறுவான். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மனுஷனை உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மனுஷனை உங்களுக்கு பிடிக்கல, அவன் கேரக்டர்ஸ் பிடிக்கல, இல்லை அவன் உருவம் பிடிக்கல, ஏதாவது காரணத்துக்காக அவனை உங்களுக்கு பிடிக்கல. இப்போது அந்த எதிரில் இருக்கிறவர் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைலிங் பண்ணாலோ, இல்லை ஏதோ ஒரு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு
உங்களுக்கு உதவி செய்தாரோ இப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க. உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் புரியாத வரைக்கும் வெறுப்பும் துக்கமும் தொடரும். புரியும் போது அத்தனையும் இன்பமாக மாறும். ஸோ ஆபத்து கூட எனக்கு நண்பன், கஷ்டம் கூட எனக்கு தோழன், எதிரிகள் கூட அன்பானவர்களாக மாறுறாங்க. என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க இவ்வளோ தூரத்தை கஷ்டப்பட வச்சிட்டமேன்றதுக்காக தான். உங்களுக்கு எதிரிகள் தானாக முளைக்கல, நீங்கள் அவங்களுக்கு எதிர்வினை செஞ்சதால் அவங்க எதிரி ஆயிட்டாங்க. நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க, அவங்க எதிரி ஆகவே இல்லை. எல்லா எதிரிகளும் ஏற்கனவே பழகின மனுஷனாக தான் இருப்பான், பழகாத மனுஷன் இல்லை, பழகின மனுஷனாக தான் இருப்பான். ரோட்டில் போகிற அத்தனை பேரும் எதிரி கிடையாது. உங்ககிட்ட பழகினவன் தான் எதிரி. பழக்க வழக்கத்தின் காரணமாக நண்பனாகி அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கசக்குது, அதுக்கப்புறம் எதிரியாக மாறுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பழகிறோமோ அந்த அளவுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பதுக்கு காரணமே இதுதான். அப்போது நாம் தானே இந்த மனுஷனை இவ்வளோ தூரத்துக்கு வந்து எதிரியை ஆக்கணும் அப்படின்னு அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை, அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அன்பு. அந்த அன்பை எப்படி வைக்கணும்னு சொல்கிறீங்களா? எல்லார்கிட்டேயுமே கடவுள் இருக்கார். எங்கிட்ட இருக்கக்கூடிய சாயப்பா உங்ககிட்டையும் இருக்கார், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜீசஸ் என்கிட்டையும் இருக்கார். பேரு தான் மாறுதே தவிர குணாதிசயங்கள் எல்லாமே ஒன்று தான். அப்போ அத்தனை விஷயமும் இங்கே நடக்குது. ஆனால் புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் சிலர், புரிஞ்சிக்காதவர்கள் பலர். அப்போ புரிஞ்சிக்காமல் இருக்கிறவங்க வாழ்க்கையில் துன்பம் துரத்துது, புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் துன்பம் கூட இன்பமாக மாறுது. நம்ம சாயப்பாவோட விஷயமே என்னென்னா, உன்னோட துன்பத்தை பொறுத்துக்கோ. ஏன் பொறுத்துக்க சொல்கிறாரு? இப்படி தான் துன்பம் மேலும் மேலும் வரும்னு சொல்லியா? 100% இல்லை. துன்பத்தை பொறுத்துக்கோ. ஏன்னா கடவுள் வந்து ஒரு வார்த்தை தான் பேசுவார். கடவுளோட போதனைகளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். மீதி இருக்கக்கூடிய வார்த்தையே வந்து நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் செய்கிறோமோ அதன்படி அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை கம்ப்ளீட் பண்ணு. இப்போது நாம் அடுத்த பிறவியை நோக்கி இந்த பிறவியில் வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய 1,00,000 பேர்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. இந்த மறுஜென்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 30% வச்சுக்கலாம். ஓகேவா? 30% வச்சுக்கலாம். இந்த 30% பீப்புள்ஸ் வந்து மறுஜென்மம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. சரி, மறுஜென்மத்தை இப்போவே எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வெறும் இடம் இருக்குது, உடனே கட்டணம் மூலிமா டிசைன் பண்ணணும். ஹால் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எத்தனை பெட்ரூம் போடணும், கார் பார்க்கிங்க்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுக்கணும், லெட்டின் பாத்ரூமுக்கு எவ்வளோ எடுக்கணும், கிச்சனுக்கு எவ்வளோ எடுக்கணும், மாஸ்டர் பெட்ரூமுக்கு எவ்வளோ எடுக்கணும், நார்மல் பெட்ரூமுக்கு எவ்வளோ எடுக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணி நாம் அதுக்கப்புறம் தான் டிசைனை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த டிசைன் பண்ணி நம்ம உருவாக்குறோம். எடுத்த உடனே டக்கு டக்குன்னு கட்டிட மாட்டோம். முதல்ல பக்கா டிசைனிங். நம்ம 4 பேர்கிட்ட கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஓகே பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் நம்ம குடி போகிறோம். ஏன்னா நாம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீடு எங்கே கட்டுறாங்க. அப்போது அடுத்த ஜென்மத்தை நாம் இப்போவே டிசைன் பண்ணுறவங்க இது எத்தனை பர்சன்டேஜ்னா 10%க்கு குறைவு. அதாவது சிங்கிள் டிஜிட்டே இல்லை, ஒரு 3 to 5% இப்படி வச்சுக்கலாம். அடுத்த ஜென்மத்தை பேஸ் பண்ணி நாம் வாழ்க்கையை இப்போவே நம்ம சிறப்பாக்குறோம். இப்போ பாருங்கள், 2026க்கு எலெக்ஷனுக்கு இப்போயே ரெடி ஆகிட்டாங்க. நேற்று விஜய் பேசின ஸ்பீச்செல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்பீச்சாக இருந்தது. அவர் பாட்டுக்கு கிளப்பி விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அடுத்தது உதயநிதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரி என்ன ஆகுது, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்போவே ஒரு பலமான கூட்டணியை அமைச்சு வெற்றி பெறணும்னு ஒரு கட்சிக்கும் ஆசை. அப்போ டிசைனிங், அந்த ஸ்ட்ரக்சர், இதில் யார் சரியாக பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, இதில் யார் சரியாக பண்ணலையோ அவங்க தோக்குறாங்க. ஓரளவுக்கு பண்ணவங்க செகண்ட் ப்ளேஸில் வராங்க. ஸோ எல்லாமே முன்கூட்டியே ஒரு திட்டமிடுதல்.
எப்படி எலெக்ஷனுக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி அடுத்த பிறவிக்கும் நாம் இங்கே சில விஷயத்தை செய்கிறோம், செய்யாமல் இல்லை செய்கிறோம். ஆனால் அது செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3 to 5% அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 30%, இந்த 30% கூட எடுத்துக்கலாம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 70% தான் பிரச்சனை. 70% இவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்லி கெட்ட விஷயத்தை செய்கிறவன் நிறைய பேர் இருக்காங்க. 70%. அதில் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 50% அடுத்த ஜென்மம் இல்லைன்னு சொல்கிறவன் அவன் அட்டுழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். மீதி இருக்கக்கூடிய 20% அடுத்த ஜென்மம் இருக்குது, பார்த்துக்கலாம், இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன் இருக்கான். ஓகேவா? 70%, அதில் பர்சன்டேஜ், அதாவது 40-30 அப்படி தான் கணக்குன்னு வர முடியும். அப்போது அடுத்த ஜென்மத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், நம்ம வாழ வேண்டியவைகள் அத்தனையும் நாம் இப்போவே தீர்மானிக்கலாம். இது 100க்கு 100 உண்மை. இது 100%. நீங்கள் உங்களுக்கு உள்ளே நீங்கள் இறங்கி வேலை பாருங்கள். எங்கே? உங்கள் மனசுக்குள்ளே. அப்போ தெரியும். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மூக்கடிப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஹவுஸ் ஒய்ஃப், வெறும் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ என்ன விஷயங்கள் நடக்குது இங்கே அப்படின்னா, ஒரு ஒரு உங்களுக்குள்ள ஒரு பவர், அந்த பாயிண்ட்டுக்கு வர என்ன நிறைய பேசுனதால எங்கே போனேன்னு தெரியல, இப்போ தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு உள்ள ஒரு இதயத்தில் ரத்தம் வர அளவுக்கு இருக்குதுன்னா உங்களோட குரல் அங்கே ஓங்கலை. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்தும் உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் தோல்வியை சந்தித்த மாதிரியும், உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியும் உங்களை நம்ப வச்சுட்டு நீங்கள் அது உண்மைன்னு சொல்லி எத்தனையோ பேர் இதயத்தில் இருந்து ரத்தம் வழிகிற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய சுமைகளோட, அவ்வளோ பெரிய சுமைகளை எங்கே இறக்கி வைக்கிறான்னு யோசிக்கிறீங்க. யாருக்கிட்ட இறக்கி வச்சாலும் நம்மளை கேவலமாக பார்க்குறாங்க. நம்ம பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இத்தனையும் கடவுள் பார்த்துக்கிட்டு ஏன் சும்மா இருக்கார் தெரியுமா? உங்கள் மனசில் நீங்கள் விதைச்சது விஷச்செடி. முடியாதுன்னு சொன்னது ஒரு விஷம், இதை நம்பினது ஒரு விஷம். இதுக்கு தண்ணியை ஊற்றி வளர்த்து இதை பத்திரப்படுத்தி இன்னைக்கு அதை அறுவடை செஞ்சு அதை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பதிவு என்ன சொல்லுதுன்னா, நீ இவ்வளோ நாளும் ஆரோக்கியத்தை இழந்துட்ட, இந்த விஷத்தை சாப்பிட்டு கடவுளுடைய ஆசீர்வாதமும் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான் உன்னை கொஞ்சமாவது காப்பாற்றுது. இப்போ கடவுள் விரும்புகிறாரு உன்னை முழுமையாக காப்பாற்றணுன்னு. அதனால் இந்த விஷச்செடியை தின்னாத, இதை தூக்கி எறி, வேரோட பிடுங்கு, வேற ஒரு அமிர்தமான செடியை வையி, அதை பயிரிடு, அதுக்கு தண்ணி ஊற்று, அதுக்கு மெயின்டைன் பண்ணு, அதில் வரக்கூடிய விஷயத்தை நீ சாப்பிடு, அப்போ நீ ஆரோக்கியமாக இருப்ப. புரியுதா? எதிர்மறை எண்ணங்கள் அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அந்த விஷச்செடியே அந்த எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்தது தான். இப்போது அதை பிடுங்கி போட்டுட்டா நம்ம அந்த பக்கம் போவோமா? போக மாட்டோம். இருக்கிறதால போனோம், இல்லைன்னா போயிருப்போமா? போயிருக்க மாட்டோம். அது செடி இருந்துச்சு, அது நம்ம வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ அதை பிடுங்கிட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு வயிறு பட்டினி ஆகும். அதுக்கப்புறம் பயிர் வைக்கும்போது அது விளைச்சல் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அப்போது கடவுள் உன்னிடமிருந்து விலகி நின்றார். ஏனென்றால் நம்முடைய துன்பம், நம்ம துக்கம் ஏன்னு புரியல. ரெண்டாவது, உங்கள் மனநிலையும் அதற்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் இருந்து மீண்டு வரணும்னு கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் நாம் கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றலை. அதனால் நாம் இப்படிப்பட்ட விஷயத்தை முடிவு பண்ணோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் என்ன நம்மளை சொல்கிறாங்களோ அது உண்மைன்னு நினச்சி நாம் முடிவு பண்ணி இப்போது இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது, இவங்கள மாதிரி நாம் இல்லை, அவங்கள மாதிரி நாம் இல்லைன்னு. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா அவங்கள விட 100 மடங்கு பலம் வாய்ந்த மனுஷங்களாக நீங்கள் இருப்பீங்க. இது 100க்கு 100 உண்மை. பலம் வாய்ந்த மனிதர்களா,
அவங்களாம் ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் கீழே இருக்கீங்க, அவங்க மேலே இருக்காங்க. ஓகே, அவங்க அதுக்கு மேலே போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க அதுக்கு மேலே சத்தியமாக போக முடியாது. ஏன்னா அவங்க மனசில் எழுந்த எண்ணங்கள் கடவுளுக்கு பிடிக்கலை. அதனால் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, இல்லை அந்த ஸ்டேஜுக்கு கீழே இறங்குவாங்க. இது சத்தியமான வார்த்தை. இது நாளைக்கு நீங்கள் நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் அன்பே சாயை இன்னும் கொண்டாடுவீங்க. இப்போவே கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கோம், இப்போ பட்டும் படாமல் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொண்டாடக்கூடிய முறை ஒன்று இருக்குல்ல, அது தூள் பறக்கும். அது எப்படி பறக்கும்? தூள் பறக்கும். மதுரையில் ஒரு அம்மா இப்போ வரைக்கும் பயங்கரமாக டாப் லெவலில் போய் உட்காந்துருக்காங்க. 3 பிரான்ச் ஹோட்டல் மட்டும், ஒரு மெஸ்ஸு மாதிரி, பெரிய ஹோட்டலாக இல்லை, ஒரு மெஸ்ஸு மாதிரி. ஒவ்வொரு நாளும் அந்த ஃபோட்டோஸை எடுத்து நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குதுங்க. இப்படி தான் எந்த இடத்துலையும் அவங்க மனசு ஒரு சின்ன இது கூட இல்லை. ஏன் அவங்கள மாதிரி நம்ம மாற முடியல? அவங்களும் நம்ம உறவு, நம்ம ரத்தம், நம்ம குடும்பம், நம்மளுடைய துன்பத்தை அதை விட பல மடங்கு அவங்க சுமந்தாங்க. ஓகேவா? அவங்க சுமந்தாங்க. அவங்க ராசி பார்த்தாங்களா? கிரகம் எங்கே மாறுது, எங்கே ஓடுதுன்னு பார்த்தாங்களா? அவங்கள பார்த்தாங்க. அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை தேடினாங்க. ஸோ கடலுக்கு அடியில் தேடும்போது எத்தனையோ விதமான அதிசய பொருட்கள், அதிசய உயிரினங்கள் இருக்குது. வெளியில் ஒன்றுமே இல்லை. வெளியில் வெறும் அலை, வெறும் சத்தம். மனுஷனும் தான். வெளியில் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய தங்க சுரங்கம் எப்படி இருக்கோ அது போல் நம்ம எல்லாமே இருட்டடிச்சு கிடக்குது. நம்மளோட உள்ளுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே எல்லாமே இருட்டு, கருப்பாக நிற்குது. வெளிச்சம் சான்ஸே இல்லை. ஏன்னா நீங்கள் வெளிச்சம் வருவதற்கு எந்த முயற்சியும் செய்யலை. ஒரு வீடு இருட்டாக இருக்குதுன்னா என்ன பண்ணணும்? ஜன்னலை திறந்து வைக்கணும். ஜன்னலே இல்லை. லைட்டும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? ஜன்னலை கொண்டு வரணும், இல்லை லைட்டு போட முயற்சி செய்யணும். இதை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் வெளிச்சமாயிடும். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் வச்சுருக்கும் போது அந்த இடம் எப்பயுமே இருட்டாக தான் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் வரும்போது மங்கலான ஒளி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் சூரியனை விட பலம் வாய்ந்த ஒரு ஒளி அது கிடைக்கும். மற்றவங்களுக்கு பார்ப்பதற்கு கண்ணு கூசுகிற அளவுக்கு. உங்களை நீங்கள் பார்க்க இல்லை. லைட்டுக்கு என்றைக்குமே எரியும் போது லைட்டுக்கு கண்ணு கூசாது, பார்க்குறவனுக்கு தான் கண்ணு கூசும். நீங்கள் ஒரு நல்லா பாருங்கள், நல்லா ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த சில லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க, அதை பார்க்கவே முடியாது. சில பேருக்கு ரொம்ப ஓவர் லைட்டாக தான் தலைவலிக்கும், பார்க்காமலே தலைவலிக்கும். ஆனால் லைட்டுக்கு பிரச்சனையா? லைட்டுக்கு பிரச்சனை இல்லை, அந்த லைட்டை பார்க்குற மனுஷனுக்கு பிரச்சனை. அப்போது அந்த விதமான ஒரு ஒளி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, உங்களை சீன்றவனுக்கு தான் கண்ணு குருடாகும். ரைட்டு, கண்ணு குருடாகும். அப்போது நாம் எப்படி பண்ணுறோம்? இப்படியே உட்காந்துட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களை கேவலமாக பார்க்குறாங்க. உங்களை காலால் உதைக்கிறாங்க, கையால் அடிக்கிறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, உங்கள் முகத்தில் எச்சி துப்புறாங்க, உங்களை கெட்ட வார்த்தைகளால் சொல்லி வதைக்கிறாங்க. நடக்குதா இல்லையா? எல்லாமே நடக்குது. எப்படி எனக்கு தெரியுதுன்னா, உங்களுடைய குரலாக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் எனக்கு சொன்னதை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ விடிவு காலம் வருமா வராதா அப்படின்ற இடத்துல நீங்கள் முடிவு பண்ணிங்க பாரு ஒரு விஷயம், வரவே வராதுன்னு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் விடிவு காலம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் வராமலே அப்படியே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ விடிவு காலம் இருக்குது, சிறப்பான தொடக்கம் இருக்குதுன்னு நான் சொல்லி தெரியணுமா உங்களுக்கு? எத்தனை பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். அதை ஏன் ஏற்க நம்ம மனசு மறுக்குது தெரியுமா? அந்த அளவுக்கு மனசில் நிறைய இருக்குது, அதனால் அது மறுக்குது. ஸோ இருக்கிறத தூக்கி போட்டால் மறுக்கவே முடியாது. தெர் இஸ் நோ ஆப்ஷன், ஒன்லி ஒன் ஆப்ஷன் இஸ் தேர். என்ன தெரியுமா? தட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப்.
நீங்கள் என்னைக்கு டாப் லெவலுக்கு போகிறீங்களோ அந்த லெவலில் எல்லாரும் கழுத்து சுளுக்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்க்க முடியும்ப்பா, இதுக்கு மேலே கழுத்து பார்க்க முடியல. இது சத்தியமான உண்மை, இது சத்தியமான உண்மை. அடித்து சொல்கிறேன், இது என் வாழ்க்கையில் நடந்ததை தான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்ததை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை கேவலப்படுத்தின ஒரு கூட்டம் இன்றைக்கி அந்த கூட்டம் எங்கே போச்சுன்னு தெரியல. இன்றைக்கி எங்கே போச்சுன்னு தெரியல. எந்த புதருக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்குன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறது என் நோக்கம் கிடையாது, வாழ வேண்டியது என் நோக்கம். என்னை சுற்றி இருக்கிறவங்களை பாசிட்டிவாக பார்த்து அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு போகிறது என் நோக்கம். ஆனால் என்னை கேவலப்படுத்திருக்கக்கூடிய கூட்டத்தை கடவுள் என்னிடம் திரும்ப வரவழைக்கவே மாட்டார். ஏன்னா ஒரு ஒளி போல நான் இருக்கிறேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படின்றது ஆணவத்தில் பேசலை. நான் அப்படின்றது ஆணவத்தில் பேசலை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய என்ன நீங்களாக மாறுவீங்க. ரைட்டா? உண்மையை தான் சொல்கிறோம். இதில் ஆணவம், அந்த ஆணவம் என்றைக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆணவத்துக்கு நாம் என்னைக்காவது அடிமை ஆயிட்டோன்னா அது நம்ம தலையவே எடுத்துடும். ஏன்னா ஆணவம் வந்தால் தலைகணம் இருக்கும். தலைகணம் அப்படின்னாவே தலையில் ஒரு கணத்தை வச்சா என்ன ஆகும்? தலை போயிடும். ஸோ தலை மீன்ஸ் வாழ்க்கை போயிடும். கடவுள் கொடுத்த சிறப்பான வாழ்க்கை அத்தனையும் டமால் டுமீல் ஆகிடும். ரைட்டா? அப்போ நாம் போவோமா? போக மாட்டோம். அப்போ நான் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நம்மளை எத்தனையோ மனுஷங்க பயன்படுத்தினாங்கல்ல, எத்தனையோ மனுஷங்க நம்மளை அழிக்கணும்னு நினச்சாங்கல்ல, எத்தனையோ மனுஷங்க நம்ம முகத்தில் காரி துப்புனாங்கல்ல, அத்தனை பேரையும் நம்ம கிட்டையே வர வைக்க முடியாத அளவுக்கு அவருடைய கண்கள் கூசும். அதையும் மீறி அவர்கள் நம்மிடம் வந்தால் அந்த கண்கள் குருடாகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய 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 இருக்குது. கடவுளோட குழந்தையை எவனாலையும் சீண்டவே முடியாது. இன்னைக்கு உங்களை சீண்டுறாங்க அப்படின்னா நீங்கள் கடவுள் குழந்தையாக இல்லாமல் இருக்கிறதால சீண்டுறாங்க. ஆனால் எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சவன் தான். நான் எனக்கா சொல்லியிருக்கேன்னா நான் பாவமே செய்யலைன்னு? செஞ்சேன், செய்யாமலாம் இல்லை. ஏன்னா கடவுள் அறிவானவர், ஆற்றல் வாழ்ந்தவர். அவர் சும்மா படைச்சிருவாரா? ஏதோ அந்த சந்தோஷ்க்கு எல்லாமே எடு, அவனை நடுத்தரில் நிறுத்து, சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை காரி துப்பட்டோம் அப்படின்னு படைச்சிருப்பாரா என்ன? அவர் எதுக்கு அந்த விஷயத்தை செஞ்சாருன்னா, நீ போன ஜென்மத்தில் அத்தனை பேரையும் கேவலப்படுத்தின, அசிங்கப்படுத்தின, அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இப்படி நடக்குது. அதனால் இனி நீ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தண்டனையும் அது கூட பாடமும் எடுத்தார். அந்த தண்டனையும் ஏற்றுக்கிட்டேன், அவர் கொடுத்த பாடத்தையும் படித்தேன். இங்கே பல பேர் அந்த பாடத்தை படிக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ படிக்க முடியாதவர்களாக இருக்காங்க. அதனால தான் படுத்தா கூட தூக்கம் வரல. இரவு நேரத்தில் எத்தனை பேரோட வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகரிக்குது தெரியுமா? அதிகபட்சமாக இரவு நேரத்தில் மட்டும்தான் துன்பங்கள் அதிகரிக்குது. ஏன்னா இரவு அவன் உறங்கும் பொழுது தான் அவன் செய்த பாவங்கள் திரும்ப திரும்ப வருது. அப்போ கடவுள் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கிறவங்க அவர் கொடுக்கக்கூடிய பாடத்தையும் படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியும். அப்போ படிக்க 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 மனசு பக்குவமாகும். ரெண்டாவது, ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அந்த புரிதல் ஏற்பட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். அப்போ படிக்கலைன்னா மாற்றம் இல்லை. இப்போ சொல்கிறோம், படிச்சிருக்கலாம்ல, படிச்சிருந்தா நீ நல்ல இடத்துல போயிருக்கலாம்லன்னு. அப்போ ஏன் சொல்கிறோன்னா, நம்ம குழந்தைங்கள நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் பாடத்தை படித்தோமா? நாம் என்ன பாடத்தை படித்தோம்? வாழ்க்கைன்ற பாடத்தை படிச்சிருந்தா இன்றைக்கி உங்கள் குழந்தைங்களை நீங்கள் கரெக்டான முறையில் வளர்த்துருப்பீங்க. ஆனால் வாழ்க்கைன்ற பாடத்தை மட்டும் ஜீரோ. அதாவது ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஃப்ரண்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க டாப் லெவலில் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது
லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை வெற்றி, இவங்களுக்கு தேவை படிப்பு, இவங்களுக்கு தேவை மார்க்கு, இவங்களுக்கு தேவை நல்ல ஜாபு, இவங்களுக்கு தேவை கை நிறைய சம்பளம், இவங்களுக்கு தேவை லக்ஸுரி லைஃப். அவ்வளோதான். இந்த இடத்துல எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி தெளிவாக இவங்க சிறப்பாக செய்கிறாங்க, செஞ்சாங்க. நான் குறை சொல்லலை. ஆனால் வாழ்க்கைன்ற பாடன்றது வேற. அந்த பாடத்தை பல பேர் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதாவது எதிரிகள் தான் நம்மளுடைய குலசாமி. எதிரிகள் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையை வளர்ச்சியை நோக்கி போகலாம், வளர்ச்சியை நோக்கி போகலாம். ஆனால் இன்னைக்கு எதிரிகள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. நான் விழுந்துட்டேன்னு சொல்கிறவங்க அந்த பாடத்தை படிக்காமல் இருந்ததன் விளைவுகள் தான். பாடத்தை படிச்சிருந்தா எனக்கு ஒரே ஒரு ஆள் கேட்டான், நீ சோறு தான் சாப்பிட்றியா இல்லை வேறு எதாவது சாப்பிட்றியான்னு. எப்படின்னா இப்படி கேட்டான், நீங்கள் சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க, அந்த ஒரு அதுதான், வேற ஒன்று நீங்கள் சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க. என்னங்க அண்ணா? அதாங்க கேட்டேன். தெரியலிங்க, அதாங்க கேட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டான். அன்னைக்கு அவன் ரொம்ப டீட்டெயிலெலாம் பேசலை, ரொம்ப டீட்டெயில் பேசலை. அந்தளவுக்கு கடவுள் வந்து கொண்டு போய் நிற்கலை. ஆனால் எத்தனையோ சாராம்சம் வந்து என்கிட்ட அசிங்கமாக வந்து பேசினாங்க. என்னால் தாங்க முடியல. இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னோட 2 குழந்தைகளும், என்னை நம்பி இருக்கக்கூடிய மனைவியும். அவங்களுக்கு நல்லா செட்டில் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக அவன் சொன்ன அன்னைக்கு அவன் முன்னாடியே செத்து போயிட்டு என் சாவுக்கு நீ தாண்டா காரணம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு மோசமான வார்த்தைகள். அப்போ இந்த வார்த்தைக்கே கடவுள் எனக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்குறார், தண்டனையை சொல்லிக் கொடுத்துட்டார், படிப்பை. இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கடான்னு. அப்போ அவனுக்கு பேசலைன்னா என்னால் வாழ்ந்திருக்க முடியாது. அன்னைக்கு அவன் பேசினா அவனுக்கு இப்போயும் நான் நன்றிகள் சொல்கிறேன். அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அவரால் தான் என் வாழ்க்கை மாறுச்சு. அதாவது நண்பனால் மாறுச்சுன்னு சொல்லுவோம். நண்பனாலலாம் ஒன்றும் மாறலை. நண்பன் நம்ம கூடவே தான் இருப்பான். அவன் அதுக்காக அவன் துரோகம்லாம் செய்ய மாட்டான். அவனும் சொன்னான், என்னோட நண்பர்கள் நிறைய சொன்னாங்க, ஏன்டா இப்படி இருக்க, ஏதாவது பண்ணுடா, எதை செய்டான்னு. நம்ம கண்டுக்கல. அவன் முன்னாடி நம்ம உதார விட்டோம். அப்போல்லாம் இல்லைடா, நான்லாம் எப்படி தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அவன் முன்னாடி தோத்துடக்கூடாதுன்னு அவன் நம்ம மேலே இறக்கப்பட்டும் அன்பை வச்சு தான் சொல்லுவான். ஆனால் அவனையே நம்ம கேவலப்படுத்துவோம். அப்போ சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அப்போ எவனோ ஒருத்தன் வந்து சொன்னான்னா உனக்கும் அவனுக்கும் குடுக்கல் வாங்கல் இருக்குது, நீ சரியான நேரத்தில் கொடுக்கல. அவன் கேட்டான். அப்போ அவன் கேட்டதால் நம்ம யோசித்தோம். அப்போது இவன் நம்மளை கேட்குறான்னா அப்போது இவனை மாதிரி கூட நம்மளால் வாழ முடியலையேன்னு அர்த்தமாகுது. அந்த இடத்துல அந்த ஆளை நான் கேவலப்படுத்தலை, யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ வாழ்க்கைன்ற பாடம் தண்டனையை மட்டும் ஏற்றுட்ருக்கோம். நம்ம திரும்ப சொல்கிறேனே, தண்டனையை மட்டும் எல்லோரும் ஏற்றுட்ருக்கோம். ஆனால் வாழ்க்கை கொடுத்த பாடத்தை படித்தாதானே அடுத்த தண்டனை வராமல் இருக்கும். அது ஏன் நமக்கு புரியல? ஸோ தண்டனையை ஏற்றுக்கோங்க, வாழ்க்கை கொடுக்குற பாடத்தையும் படிங்க. படிக்கும்போது தான் உங்களுக்கு புத்தி மனசு வேறு நிலைக்கு வரும். ஸோ எதிரிகள் நம்மளை வீழ்த்த வந்தவர்கள் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அவங்க வீழ்த்த வந்தவர்களே இல்லை. உங்கள் எதிரிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. உங்களுக்கு அறிவு இல்லை, அறிவு இல்லை. நீங்கள் சோறு சாப்பிடலை, உண்மை. உண்மையெல்லாம் சொல்லிட முடியாது. நம்ம நல்லா ஆரோக்கியமானதை சாப்பிட்ருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், புத்தி நல்லா வேலை செஞ்சுருக்கோம். நம்ம வயிறு முட்டை சாப்பிட்டோம், வயிறு முட்டை சாப்பிட்டோம், மந்தத்தனம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், யாராவது வந்து வயிறு முட்டை மட்டும் தயவு செய்து சாப்பிடாதீங்க. மிகப்பெரிய பாவம் அது. எந்த வேலையையும் அது செய்ய வைக்கவே வைக்காது. வேலை செய்கிறவன் யாருமே வயிறு முட்டை சாப்பிட மாட்டான். ஒரு ஆள் வந்திருந்தார் நம்ம ஆஃபீஸ்க்கு. சும்மா அந்த நம்ம ஆஃபீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நான் செஞ்சு தரட்டுமா தம்பி? ஓகேண்ணா, செஞ்சு கொடுங்கண்ணா அப்படின்னா. அப்போ வந்து அவர் சொன்னார், அண்ணா உங்களுக்கு ஏதோ பிரியாணி ஆர்டர் பண்ணுவா. தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணு கலங்குச்சு. ஏன்னா அப்படின்னு. தம்பி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. சரிங்க வாங்கிக்கிறேன், நம்ம ஆர்டர் பண்ணுறேன். அதை நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டிங்களா? அன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமை. ஏன்னா அவர் ஒரு வேளை வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. அதுக்காக இல்லை தம்பி, நீங்கள் கேட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நான் மறக்க மாட்டேன். மோஸ்ட்லி யாரும் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இப்போ தான் நீங்கள் டீயும் வடையும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னார்.
இந்த டீயும் மட்டும் சாப்பிட்ருந்தா பரவாயில்ல தம்பி, இந்த வடையை சேர்த்து சாப்பிட்டதால எனக்கு வேலை செய்ய முடியல. தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கே சாப்பிட முடியல, என்ன பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட முடியாது, வேலையே செய்ய முடியாது தம்பின்னு. அப்போது வேலை செய்கிறவன் என்ன யோசிக்கிறான்னா அரை வயிறு காலியாக இருக்கணும்னு. வேலை செய்யாதவன் என்ன யோசிக்கிறான்னா வயிறு முட்டை சாப்பிடணும்னு. வயிறு முட்டை சாப்பிட்டதால தான் அவனுக்கு அறிவு வேலை செய்யலை. ஸோ சயின்ஸும் இருக்குதுங்க, ஸ்பிரிச்சுவல். சும்மா கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் சுற்றுறது மட்டும். இப்போ எதுக்கு நமக்கு அங்க பிரதட்சணை பண்ணுறாங்க? அது ஒரு எக்ஸசைஸ். எதுக்கு கோயிலில் விநாயகருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போட சொல்கிறாங்க? அந்த காதை பிடிச்சி இது பண்ணும்போது காதில் இருக்கிற அந்த மூளைக்கு போகிற நரம்புகள் ரீஆக்டிவேட் ஆகுது, சில அடைப்புகள் நீங்குது. மக்கு பசங்க எதுக்கு தோப்புக்கரணம் போடுறாங்க? நானும் தோப்புக்கரணம் நிறைய போட்டிருக்கேன். நம்ம விஷ்ணு சாய் ஜாஸ்தியாகவே தோப்புக்கரணம் போட்டிருக்காரு. இவர் கை நீட்டி, நான் 2 கையை நீட்டி என் முன்னாடி காட்டுறாரு. இது சத்தியமான உண்மை. என் முன்னாடி தான் இப்போ நிற்கிறார் அவர். ஏன்னா அவரும் என்னை விட ஒரு தோப்புக்கரணம் பயங்கரமாக போட்டிருக்காரு. ஏன்னா மூளை வேலை செய்யாமல் இருக்கிறதால படிப்பில் கவனத்தை வைக்கல. இப்போ தோப்புக்காரணம் போட்டால் அதுக்கு உண்டான பாடத்தை நம்ம படிச்சிருந்தா மறுபடியும் தோப்புக்காரணம் போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் 100 தடவை போட்டிருக்கியா? ஆமாம், இவர் இப்போ என்ன போர்டில் எழுதி கொடுக்க 100 தடவை தோப்புக்காரணம் போட்டிருக்காராம். ஆனால் அந்தளவுக்கு நான் போகலை, எனக்கு அடி உததான் விழுந்தது. என்ன நடக்குதுன்னா விநாயகருக்கு முன்னாடி தோப்புக்கரணம் ஏன் போட சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே சயின்ஸு. சூரிய நமஸ்காரம் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா கண்ணுக்கு நல்லது. ஸோ எல்லாமே சயின்ஸ். ஆனால் நம்ம அத்தனையும் மூட நம்பிக்கையாக மாற்றிட்டோம். வேண்டாம் வெறுப்பா நம்ம செய்கிறோம். விட்டா அங்க பிரதட்சணை நான் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பண்ணிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மாறிட்டோம் இன்றைக்கி. அதனுடைய நோக்கம் அர்த்தம் புரியல. மறுபடியும் சொல்கிறேன், வாழ்க்கைன்ற பாடத்தை படிக்க தயாராக இல்லாதவங்க எந்த இடத்துலையும் வாழ்க்கையில் முன்னேறுவது அப்படின்றது மிக 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 பெரிய கஷ்டம். அது சாயப்பாவே நேரடியாக தம்பி இப்படி இருக்குப்பா நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா வாழ்க்கைன்ற பாடத்தை படித்தவனுக்கு தான் கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தை புரியும். இவர் சாய்ராம் சொன்னாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது எதுவுமே எனக்கு புரியல, ஆனால் இன்றைக்கி என் சொந்தத்தையும் என் பந்தத்தையும் எனக்கு ஏற்பட்ட கொடுமையும் அதற்கு உண்டான காரணமும் அதற்கு உண்டான விஷயத்தையும் நான் தொடர்ந்து பார்க்கும்போது கேட்கும்போது தான் இப்போ எனக்கு புரியுது. ஸோ கடவுளை தெரிஞ்சுக்கணுன்னா உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்பட்ட விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுளை தெரிஞ்சுக்க முடியும். சனி பயிற்சி ஆகிடுச்சு, கோயிலுக்கு போகலையா? கோயிலுக்கு போனால் என்ன ஆகிடும்? கிரகங்கள் மாறுறதால நமக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உரிய அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அது பேசிக்கலி இப்போ எனக்கு என்னோடய ராசி அப்படின்னா என்னோடய ராசி சம்மந்தப்பட்டவங்களை நான் பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் அதை ஒன்று தான் நம்புகிறேன். ஒரு பொதுவான விஷயத்தை மட்டும்தான் நம்புகிறேன். மற்றபடி கிரகம் மாறுனா என்ன, மாறாட்டி என்ன? சரி, எத்தனையோ பேர் தெருவில் நின்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சனி பயிற்சி இல்லையா? அப்போது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க சுக்கிர திசை அடிக்கலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சரி, சனி பயிற்சி நடக்குது, அப்போ எல்லாருமே நடுத்தரில் நிற்கிறாங்களா? மாளிகையில் இருக்கிறவ மேலும் மேலும் மாளிகையில் வாடலையா? என்ன கணக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறீங்கன்றது ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்க, சனி பயிற்சி அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சுன்னு. எஸ், முடிஞ்சிடுச்சு. நீங்கள் தான் முடிவு பண்ணீங்க. அதாவது ஒரு ஜட்ஜு குற்றமே செய்யாத ஒருத்தவனை நீ குற்றவாளி சொல்லிட்டு அவன் குற்றவாளி, அவ்வளோதான். ஆனால் ஜட்ஜோட தீர்ப்பு தான் இறுதி, வக்கீலோட தீர்ப்பு இறுதி இல்லை, ஜட்ஜோட தீர்ப்பு தான் இறுதி. ஏன் அப்படின்னா அவன் கொலை பண்ணியிருக்கான், அதனால் ஜட்ஜு முடிவை சொல்லிட்டார். அப்போ நாம் முடிவு பண்ணதால் கடவுள் முடிவு பண்ணிட்டார், அப்படியே ஆகட்டும் அப்படி முடிவு பண்ணிட்டார். இப்போ கடவுள் என்ன நினைக்கிறார் தெரியுமா? இனி உன் வாழ்க்கையை மாற்றணும், உனக்கு மாற வேண்டிய நேரம். நீ இந்த சனி பயிற்சி சொல்லி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலை தெரிஞ்ச முகத்தோடு உட்காந்துட்டு இருக்காத. கிரகத்தை படைச்சவனும் நான் தான், இந்த உலகத்தை படைச்சவனும் நான் தான், உன்னையும் உன் குடும்பத்தையும் படைச்சவனும் நான் தான். உன் சுற்றி இருக்கக்கூடிய உன் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கட்டும்,
கர்ப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், சிறிய வண்டாக இருக்கட்டும், அதை படைச்சதும் நான் தான். அது உன் வீட்டுக்குள்ளேயே இருப்பதற்கு காரணமும் நான் தான். உன்னை பாம்பு கடிக்க வச்சதும் நான் தான். கடித்த உன்னை காப்பாற்ற வச்சதும் நான் தான். சகலமும் நான் தான். எங்கும் நான் தான், எதிலும் நான் தான், எல்லாம் நான் தான். நீயே நான் தான், நான் தான் நீ. இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு பதிவை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா எந்த ஊரில் எந்த ஜோதிடர் பெஸ்ட்டாக இருக்காருன்னு சொல்லி படையெடுக்க மாட்டீங்க. சனி பெயர்ச்சி அன்னைக்கு கோயிலுக்கு இல்லைப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் உட்காந்துருவீங்க. உங்கள் ராசி மறந்துடுங்க, உங்கள் நட்சத்திரம் மறந்துடுங்க. இன்னையில இருந்து உங்களுக்கு எந்த ராசி கிடையாது. ஒரே ராசி சாய் ராசி, ஒரே நட்சத்திரம் சாய் நட்சத்திரம். என்னோட ராசி சாய் ராசி, என்னோட நட்சத்திரம் சாய் நட்சத்திரம். ஒரு பயம் ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா? ஒரு பயம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த ராசியும் இல்லை. நீங்கள் ரிஷப ராசி கிடையாது, மிதுனம் கிடையாது, தனுசு கிடையாது. எனக்கு அவ்வளோதான் தெரியும், ஒரு 4-5 ராசி தான் தெரியும். எனக்கே என் ராசி அடிக்கடி ஞாபகத்துக்கு வராத வரைக்கும் நல்லது. மனுஷனுக்கு ராசி நட்சத்திரமும் ஏன் தொடர்ந்து தெரியுதுன்னா, உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் ராசி நட்சத்திரம்? கொஞ்சம் கமெண்ட் சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது ஒரு விஷயம். உங்கள் ராசி நட்சத்திரத்தை நீங்கள் தயவு செய்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. இப்போது என்னுடைய ராசியும் என்னுடைய நட்சத்திரமும் மறந்துடுச்சு, ஞாபகம் வரல. உண்மை, 100% உண்மை. நான் யோசிச்சாதான் ஓகே அப்படின்னு. அதுவும் இந்த நட்சத்திரம் எனக்கு எதுன்னே தெரியாது. அப்போது நீங்கள் சொன்ன உடனே சட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம், இந்த ராசியும் நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதால் அது உங்கள் கூடவே இருக்குது. அப்போது அதற்குன்னு மக்கள் நம்புகிறாங்க தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, ரிஷபராசி முடிஞ்சிடுச்சுன்னு. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களும் நம்புகிறாங்க, ரிஷபராசியாக முடிஞ்சிடுச்சு, எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிடுச்சுன்ட்டாங்க. அப்போ நீங்களும் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிங்க, அதனால் முடிஞ்சிடுச்சு. மக்கள் எதை அதிகமாக நினைக்கிறாங்களோ அதை நாமளும் நினச்சா அதுதான் நடக்கும். அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அன்பே சாயில் ஒரு 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 துளி கூட இல்லை மொத்தமாக ஒரு 1.5 லட்சம் பேர் நம்ம நாட்டோட மக்கள் தொகை இருக்கிறதுல நம்ம 0.0000000 போயிட்டு லாஸ்ட்டில் எங்கேயோ லாஸ்ட்டில் ஒரு 1% போட்டுப்போம். அதுக்கே இவ்வளோ பேர் நம்புகிறேன்னா அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அது பர்டிகுலராக ஹிந்துஸ். ஸோ ஹிந்துஸ் மொத்தமாக உலகத்தில் ஒரு 20% வச்சுக்கலாம் மொத்தமாக, எனக்கு தெரில, எக்ஸாக்ட் தெரியல. அப்போது மீதி இருக்கக்கூடிய 80%க்கு என்ன ராசி வேலை செய்யுது, என்ன நட்சத்திரம் வேலை செய்யுது, என்ன வாஸ்து. நம்ம ட்ரம்ப்புக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் அதை கூட நம்ம ஆளுங்க இங்கே தான் குறிப்பாங்க. அவர் நம்புகிறாரா? ஒரு செகண்டு நம்ம இதில் அதாவது கிளாக்கில் மாறிடுச்சுன்னா ராசியும் நட்சத்திரமும் மாறுது. அப்போ நம்ம எந்த ராசி? சிம்மராசியா இல்லை ரிஷபராசியா? என்ன ராசி? ஒன்றுமே இல்லை. ஒரு செகண்டு இப்படி தான் நடக்குது நம்ம லைஃப்பில். அதனால் இதெல்லாம் நம்புகிறவங்களுக்கு ஜாதகம், நம்பாதவங்களுக்கு பூஜ்யம். ஏன் இந்த ஒரு வார்த்தை பெரியவங்க சொன்னாங்க தெரியுமா? நீ நம்புனா அப்படியே நடக்கும், அதுதான் நீ முடிவு பண்ணது, நீ முடிவு பண்ணதும் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ நான் துன்பத்தோடு இருக்கனே, அதுக்கு காரணம்னா ஆமாம் நீ துன்பத்தில் தான் இருக்கணும் முடிவு பண்ண, நீ அதுக்குள்ளே இருக்க. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தானே, வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் யார் போக வேண்டாம்னு சொன்னான்? யார் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடாதுன்னு சொன்னான்? நாமளே சொன்னோம். நாமளே ஒரு வலையை பின்னிக்கிட்டு அந்த வலையை அறுத்தெறிப்பா அவனுக்கு கத்தி கொடுக்குறேன்னா இல்லை, முடியாது. இப்படி தான் 70-80% மக்கள் வலைக்குள்ளே பின்னிக்கிட்டு அந்த வலைக்கு கத்தியை கொடுத்து அதை கிழிச்சிட்டு வெளியில் வரது கூட முடியல. புரியுதா? அதை கிழிச்சிட்டு வெளியில் வர முடியாது. இந்த கேவலமான ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் சாயப்பாவாலையும் முடியாதுங்க. முடியுன்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஓடோடி உதவி செய்வார் உங்களுக்கு. இப்போ நான் கேட்குறேன், சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு தில் இருந்தால் கோயிலுக்கு போகாதீங்க.
சனி பயிற்சிக்காக போகாதீங்க, சனி பயிற்சிக்காக போகாதீங்க. அந்த நம்பிக்கை வந்தா உங்க வாழ்க்கையில பல மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். சிறப்பான தொடக்கத்தை கூட இங்க கொடுக்கலாம். நான் கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேனா நான் பைத்தியக்காரனா? நான் கடவுள் மறுப்பா? சொல்லுங்க. கடவுள் தான் நம்ம ஆள்றாருன்னு சொல்றேன். அப்ப நான் கடவுள் மறுப்பா? நம்ம திறமை எங்க இருக்குதோ அங்க பழிச்சிடும் நம்ம வேலை. நம்ம திறமைகள் ஏன் அழிக்கப்படுதுன்னா நீங்களே கொண்டு போய் அழிச்சிங்க. நம்ம படித்த படிப்பை தீய வச்சு கொளுத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. இப்போ அந்த படிப்பை என்ன காரணத்தை கொண்டும் வாங்கவே முடியாது அப்படின்ற அளவில் இருக்குது. இப்போ கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. உன்னோட திறமை மறுபடியும் உன்னிடமே ஒப்படைக்கப்படும், உன்னிடமே ஒப்படைக்கப்படும். இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு மேலே நம்ம என்னத்தான் பண்ண முடியும்? இதற்கு மேலே ஒரு அடியும் எப்படி வைக்கணுன்றத இப்பயும் யோசிக்கலைன்னா எப்பயுமே யோசிக்க முடியாது. பல கஷ்டமும் பல விதமான மன உளைச்சலுக்கும் நாம் ஆளாக நேரிடுன்றது மட்டும்தான் உண்மை. இந்த இடத்த மாறுவதற்கு உண்டான சரியான நேரம், சரியான காலம்தான் இந்த காலம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இப்போ சொல்லுங்கள், உங்களோட ராசி, உங்கள் நட்சத்திரம் ஏன் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னா தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனை மேலே அர்ச்சனையாக பண்ணுறீங்க. ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்தமாக இருக்கக்கூடிய 20 பேருக்கும் அவங்க பெயர், நட்சத்திரம், ராசி, அவரை ஐயரை பண்ண சொல்கிறீங்க. அவருடைய வேலையை சிறப்பாக செய்கிறாரு. நீங்களும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கீங்க. ஆனால் பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்லையான்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய வழியில் போனீங்கன்னா சாய் ராசியாக மாறுங்க, சாய் நட்சத்திரமாக மாறுங்க. எல்லா விஷயம் தொட்டது அத்தனையும் தொடங்கும், தொட்டது அத்தனையும் தொடங்கும். ஸோ மூட நம்பிக்கையை ஓரம் தள்ளுங்க, நான் கடவுள் நம்பிக்கையை உள்ளே கொண்டு வாங்க. மூட நம்பிக்கை வேறு, கடவுள் நம்பிக்கை வேறு, ரெண்டும் வேலைக்காகாது. ஆலமரத்தில் போயிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சா பாஸ் ஆகிட முடியுமா? ஆலமரத்தில் போயிட்டு குழந்தை பிறக்கணும்னு நினச்சா குழந்தை பிறந்துடுமா? அதை தாண்டின ஒரு விஷயம். சீட்டு போட வேண்டாம், மரத்துக்கு மரம் தாவ வேண்டாம். ஒரே விஷயந்தான், மனசுக்குள்ள அவரை மட்டும் வைங்க. அது எந்த சாமியாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், முனியப்பனாக இருக்கட்டும், குலதெய்வமாக இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு சாமியை உருவாக்கப்பட்டதாக கூட இருக்கட்டும். நீங்களே ஒரு சாமியை உருவாக்குறீங்களா? நான் ஒரு சாமியை உருவாக்கியிருக்கேன். 3 செங்கல், ஆப்போசிட்டில் ஒரு செங்கல். இன்றைக்கு கூட செங்கல் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடைசியில் தான் தெரியுது செங்கலுக்கும் சாய்ப்பாக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி. வேப்ப மரம் இருக்கிற எனக்கு பிடிச்ச மரம் வேப்ப மரம். சாய்ப்பா வர்றதுக்கு முன்னாடியில் இருந்தே எனக்கு அந்த செங்கல் மேலேயும் அந்த வேப்ப மரத்து மேலேயும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாசம் இருக்குது. ஆனால் அப்புறம் தான் தெரியுது செங்கலை தலைக்கு வச்சு தான் மனுஷன் தூங்கினார், வேப்ப மரத்துக்கு அடியில் தான் ஹாயாக உட்காந்துட்டு இருந்தார். வேப்ப மரம் இருக்கா இல்லையா ஷீரடியில்? ஸோ செங்கலை தான் தலைக்கு அவர் வச்சுருந்த இது. ஸோ நம்ம வீட்டில் கூட பார்த்திங்கன்னா சாய்ப்பா வச்சுருக்கோம்ல, நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். சாய்ப்பா ஒரு ஸ்டேஜ் மாதிரி, அது ஃபுல்லாக செங்கல். அந்த செங்கலுக்கு மேலே பேப்பரை போட்டு நல்லா லேமினேட் பண்ணி அதுக்கு மேலே சாஃப்டான கிளாத்தை போட்டு அதுக்கு மேலே சாய்ப்பா வச்சுருக்கோம். இப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு 20-30 செங்கல் வாங்கி நம்ம சாய்ப்பா வச்சுருக்கக்கூடிய அந்த ரேக்கை கொஞ்சம் ஏற்றணும். 2 செங்கல் வச்சு கொஞ்சம் ஹைட் பண்ணி அதுக்கு மேலே பேப்பர்லாம் போட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா அந்த செங்கலை வச்சோடனே மனுஷன் அப்படியே இப்போ இது வரைக்கும் கீழே குனிஞ்சு பார்த்து கும்பிட்டோம். இப்போது நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவர் அண்ணாந்து பார்த்து கும்பிட்ற அளவில். ஸோ கடவுளை அண்ணாந்து பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய தனி சொர்க்கமே வேற லெவல்.
ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னா இது வரைக்கும் தெரியல. என்னமோ டக்குன்னு தோணுச்சு செங்கல் வாங்கணும், எதுக்குன்னு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு 20 செங்கல் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி பால்கனிக்கு கொஞ்சம் ரெடி பண்ண நினைப்பேன். அப்புறம் பார்த்தா இல்லை இங்கே வச்சு நான் நம்ம அப்பாட்ட சொன்னேன், பெசாம இங்கே வச்சலாமா என்ன, ஓகேடா, ஏன் ஹைட் ஏற்றணுமா, ஆமாம். உடனே விஷ்ணு வந்து ஃபோன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வா, ஐயோ கஸ்டமர் அப்புறம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொன்ன உடனே சார் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் வந்த உடனே செங்கலை இது கீழே வச்சு சாய்ப்பாவை உயர்த்தலாமோன்னா அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா சாய்ப்பாவை தாண்டி வேறு எந்த சந்தோஷமும் இல்லை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அப்படியே ஏற்றணும், அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த செங்கல் மேலே ஏற்றி வச்சோம், அவ்வளோ அழகு. இப்போ பெருசாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஃபோட்டோவில் காட்டினா எந்தளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அதை நேரடியாக வந்து பார்க்கும்போது அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா செங்கல் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, வேப்ப மரம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸோ நானும் நீங்களும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா உலகத்தில் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தும் சாயப்போட குழந்தைங்க சும்மா அடிச்சுக்கிட்டு வெளில வந்து நின்று தன்னை யாருன்னு ப்ரூஃப் பண்ணி இந்த உலகத்துக்கு நிச்சயமாக காட்டுவார்கள். அது மாதிரி பல அற்புதங்கள். ஸோ சனி பயிற்சின்றது ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எதை நம்புறீங்களோ அதுதான். ஸோ எனக்கு இந்த பயிற்சி இருக்குதுன்னு நம்பிட்டீங்கன்னா அது நடக்கும், நம்பலைன்னா சத்தியமாக நடக்காது. ஸோ அதனால் நம்புறதை கொஞ்சம் வரந்தழுங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்கள், லைட்டாக ஒரு ஜெர்க்காகும், அப்பையும் கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்கள். அந்த ஜெர்க்கை தாண்டிட்டிங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்க. அந்த ஜெர்க்கு வந்துச்சோ ஐயோ சனி பயிற்சின்னு கோயிலுக்கு போகல, இவர் வேற சொல்லிட்டார் போகக்கூடாதுன்னு, இப்போ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அப்போது என்ன சொல்லப்பட்டது உள்ளதோ அது நடக்கும். ஆனால் எனக்கு ராசிக்கு ஏதோ இருந்துச்சுன்னா அது என்ன சொன்னாலும் அது எனக்கு நடக்காது. ஏன்னா நான் சாய் ராசி, சாய் நட்சத்திரம். அந்த ராசியில் இருக்கிற யாருக்குமே பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி அது இது லொட்டு லொசுக்கு எதுவுமே நடக்காது. அவ்வளோ ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை நாம் வாழ்வோன்னு சொல்லி ஆக்சுவலி இந்த பதிவு காலையில் 12 மணிக்கு கொடுக்கக்கூடிய பதிவு. இப்போ தான் டைம் பார்த்தா 58 நிமிஷம் 25 செகண்ட் ஓடிட்டுருக்குது. ஸோ 1 hour ஆடியோ கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் பல கட்டத்துக்கு மாறுவதற்கு உண்டான பயணத்தை நாம் இந்த சனி பயிற்சியில் இருந்து நாம் ஆரம்பிப்போம். இப்போ தான் சாய் பயிற்சி ஆகிருக்குது எல்லாருக்கும். சாய் பயிற்சி நன்மையை மட்டும்தான் தரும். அது நல்லவர்களுக்கோ உழைக்கிறவர்களுக்கோ நன்மைகளை வாரி வாரி வணங்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.